ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ. இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். இப்போ வந்துட்டு சூர்யாவுக்கு ஒன்று கிளியராக புரிய வருது. நந்தினியோட உணர்ச்சிகளை இப்போ தான் வந்துட்டு புரிஞ்சுக்கிறாரு. நம்ம இவ்வளோ பண்ணுறோம், அது நந்தினிக்கு வந்துட்டு வலிக்குது, இதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார் புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சுக்கிட்டு நம்ம நந்தினிக்கிட்ட என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த சூர்யா விட இப்போ ஆனால் பரவாயில்ல தான். ஆனால் இருந்தாலுமே வந்துட்டு அந்த கேரக்டர் சுத்தமாக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நந்தினி நினைக்கிறாங்க. நமக்கான அன்பு இருந்தால் மட்டும் போதும், அவங்க அம்மாவை பழிவாங்குற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு போயிடுவார். கடைசியில் அனுபவிக்கிறது எல்லாமே நானாக தான் இருக்கேன். என்னை வந்துட்டு கண்டிப்பாக சுந்தரவல்லி அம்மா இதுக்கு மேலே உயிரோட வைக்க மாட்டாங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் சூர்யா இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சார்கிட்ட, சார் உங்ககிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, சொல்லு நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து சூர்யா சார் ட்ரிங்க் பண்ணியிருக்காரு. என்னடா இது என்ன மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா வந்துட்டு அதான் சுந்தரவல்லி பயங்கரமாக எப்படிலாம் வச்சு செய்ய முடியுமோ சிறப்பாக செஞ்சு அதனால் சந்தோஷம் தாங்க முடியாமல் போயிட்டு குடிச்சிட்டு வந்துடுறாரு. குடிச்சிட்டு வந்தபோது நம்ம நந்தினி சொல்கிறாங்க, ஏன் சார் உங்கள் அம்மாவை பழி வாங்குறதுக்கு இந்த மாதிரி பண்ணீங்க? எங்கள் ஊரில் வந்தீங்க, எனக்காக என் குடும்பத்தையும் என்னையும் வந்துட்டு காப்பாற்றிட்டு வந்தீங்க. அதுக்காக நான் நன்றி கடன் பட்டும் இருக்கேன். இதுக்கு மேலே நான் இருப்பேன். ஆனால் இதுக்காக நீங்கள் வந்துட்டு ரொம்ப எல்லை கடந்து போய் பண்ணுறதுனால என்னால் முடியல சார், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நந்தினி அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு, நீங்கள் எல்லாமே முழுக்க வந்துட்டு நீங்கள் பழிவாங்க மட்டும்தானே செய்கிறீங்க அப்படின்ற மாதிரி நந்தினி கேட்க, சூர்யா வந்துட்டு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை. அதுலேயே நம்ம நந்தினிக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா வந்துட்டு சூர்யா வந்துட்டு அப்போ அவங்க அம்மாவை பழிவாங்க தான் இது எல்லாமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் விஜயோட ஹஸ்பண்டும் சூர்யாவுக்கு மேலே அன்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணாங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் போயிட்டு கேட்டாங்க நம்ம நந்தினி. ஆனால் சூர்யாவும் அப்போ அந்த டைமில் வந்துட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே சொல்லவே இல்லை. அதனாலே வந்துட்டு நம்ம நந்தினிக்கு அப்போ தான் புரிய வருது, எல்லாமே பழிவாங்க தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையான அன்பு எதுவுமே இல்லை, விஜயோட ஹஸ்பண்ட் தான் தப்பாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நந்தினிக்கு புரிய வருது. இதை எப்படி அவங்கள்ட்ட நான் நிரூபிக்கிறதுனே தெரியலையே, ஃபஸ்ட்டு இவரை முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட போயிட்டு, சார் தயவு செஞ்சு இதுக்கு மேலே உங்களோட ஃபேமிலி பிரச்சனை என்னை தயவு செஞ்சு இழுக்காதீங்க. நீங்கள் அவங்கள பழி வாங்குறதா இருந்தால் வேறு விதமாக எப்படியோ கூட பழி வாங்கிக்கோங்க. ஆனால் என்னை வச்சு எந்த கேமும் எதுவுமே வந்துட்டு ஆடாதீங்க சார், ப்ளீஸ் உங்கள் காலில் விழுந்து கெஞ்சிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்துடுறாங்க. உடனே நம்ம சூர்யாவுக்கு அப்போ தான் புரிய வருது, நந்தினி இவ்வளோ இறங்கி கேட்குறா அப்படின்னா கண்டிப்பாக அவள் மனசில் ஆழமாக வந்துட்டு பதிஞ்சிருக்கு. இதுக்கு மேலே நம்ம நந்தினி எதுவுமே பண்ணக்கூடாது, அன்பாக மட்டும் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சூர்யா சார் நினைக்கிறாரு. அன்பாக பார்த்து மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற வீடியோ சீரியல் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.